ஒவ்வொரு வீட்டு முகவரியில் 80 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. 46 வாக்காளர்கள், 46லேருந்து 80 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்படி பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 10,000த்திற்கும் மேலே. இப்படிங்கிறதெல்லாம் டாக்குமெண்டேஷனாக வந்து ப்ரெசென்ட் பண்ணி கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாரு. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, ராகுல் காந்தி வந்து எல்ஓபி வந்து தவறாக வழி நடத்துகிறார் அப்படின்ட்டு சார்ஜ் பண்ணுது. இந்த இஷ்யூவில் என்ன சர்ச்சை நடந்துட்டுருக்கு நந்தகுமார்? இல்லை, இன்னைக்கு நம்மள மாதிரி ஜனநாயக நாட்டில் வந்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான பொசிஷன், ரெஸ்பான்சிபிள் பொசிஷன். இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பெரும் முயற்சி எடுத்து ஒரு 6 மாசமா 40 மெம்பர் டீமை போட்டு இந்த மாதிரி தரவுகளோட கொண்டு வந்து குற்றச்சாட்டுகள் சாட்டுறது வந்து உண்மையாலுமே நான் வந்து வரவேற்கிறேன். சரி, ஏன்னா தரவுகளின் அடிப்படையில் தான் நான் எப்பயுமே பேசக்கூடிய ஆளு. அதனால அவருடைய உழைப்பையும் அவருடைய எஃபர்ட்டையும் வந்து நம்ம பாராட்டாம இருக்க முடியாது. என்ன ஒரு காரணம்னா, நம்மளுடைய ஜனநாயகம் நீண்ட பாரம்பரியம் உடையது. இன்னும் பல நூறாண்டுகளாக நம்ம வந்து வளர்ந்து போகக்கூடிய ஒரு ஜனநாயக நாடா இருக்கிறதுனால இந்த மாதிரி லீடர் ஆஃப் ஆப்போசிஷனுடைய கேள்விகள், குறிப்பா வந்து தேர்தல் ஆணையம் வந்து எதது இடத்துலலாம் சரி செய்ய வேண்டியது இருக்குதுன்னு சுட்டி காட்ட வேண்டியது ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷனுடைய கடமையாகவும் நான் பார்க்கிறேன். அதை வந்து அவர் சரிவர செஞ்சிருக்காருங்கிறது என்னுடைய பார்வை. சரி, இதுல அவர் கூறக்கூடிய குற்றச்சாட்டுகளை நான் 2 வகையில பிரிச்சு பார்க்கணுங்கிற விரும்புறேன். ஒண்ணு வந்து தரவுகள் அடிப்படையில் அவர் கூறுகிற குற்றச்சாட்டு, 2வது யூகத்தின் அடிப்படையில கூறக்கூடிய குற்றச்சாட்டு. சரி, தரவுகளின் அடிப்படையில கூறக்கூடிய குற்றச்சாட்டுக்கு என்னுடைய முழு சம்மதம் அதுக்கு உண்டு. உதாரணத்துக்கு இப்ப அந்த மகாதேவபுரத்துல 1,250 வாக்காளர்கள், நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி பல்க் ஓட்டர்ஸ் இன் சிங்கிள் அட்ரஸ் வந்து 10,452, டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் வந்து 11,905, இன்வாலிட் அண்ட் ஃபேக் அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா 40,009, போட்டோவே இல்லாம இல்ல போட்டோ வந்து ரொம்ப சின்னதா இருக்கிறதுல வந்து 4,132, அதே மாதிரி ஃபார்ம் 6 வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு 33,692. இதெல்லாம் தரவுகளுடைய அடிப்படையில தெளிவா எடுத்து வைக்கிறாரு. இது வந்து எந்த இடத்துலயும் நம்ம டிஸ்பியூட் பண்ண முடியாது. சரி, இதுல கூட எனக்கு ஒரே ஒரு டிஸ்பியூட் எங்க வருது இந்த தரவுகள் கூட பாத்தீங்கன்னா, அந்த ஃபார்ம் 6 வந்து வெறும் முதல் வாக்காளர்கள் சொல்லும் போது அதுல ராஜீவ்காந்தி என்ன ஒரு மிஸ் இன்டர்பிரேட் பண்றாருன்னா, 18லிருந்து 25 வயசுக்குள்ளார அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு வாக்காளர் வந்து ஒரு 70 வயசு ஆயிருச்சு, ஆனா இதுவரைக்கும் அவருக்கு வந்து இந்திய தேர்தல் ஆணையத்துல வாக்குப்பதிவு செய்யாம இருந்திருந்தாருன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரும் இதே ஃபார்ம் 6 தான் பயன்படுத்தணும். சரி, அதுல வந்து மினிமம் ஏஜ் தான் 18 இருக்கே ஒழிய மேக்சிமம் ஏஜ் எவ்வளவுங்கிற கண்டிஷன்ஸ் இல்ல. சரி, சோ இந்த அவர் அதே மாதிரி இன்னொரு நியாயமா கேள்வி கேட்கிறாரு. பியூஷ் மனுஷ் கூட அதை சொன்னாரு. இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் எராவா மாறி இருக்கிறோம், நம்ம ஏன் வந்து இது வந்து ஒரு டிஜிட்டல் எலக்டரல் ரோல்ஸ் கொண்டு வரக்கூடாது ஃபார் ஃபேர் அண்ட் ஓபன் அனாலிசிஸ், டிரான்ஸ்பரன்சி. கட்டாயமா நம்மளுடைய நாட்டுல வந்து டிரான்ஸ்பரன்சி வந்து டெஃபினட்டா வேணும். ஏன்னா இது வந்து ஜனநாயக நாடு. அதுல வந்து அவர் கேட்கக்கூடியதுல வந்து அந்த ஆப்டிக் கேரக்டர் ரீடபிள் அந்த ஓசிஆர் சீட்ல கொடுக்கணுங்கிறது வந்து இன்னைக்கு இல்லைன்னா கூட, அந்த ஃபெசிலிட்டி இல்லைன்னா கூட கட்டாயமா அந்த ஃபெசிலிட்டியை வந்து நம்மளுடைய டிஜிட்டல் இந்தியால கொண்டு வர வேண்டியது கட்டாய தேவை. அடுத்தது வந்து அந்த சிசிடிவியை பத்தி பேசுறாரு. சிசிடிவி ஃபுட்டேஜ்ங்கிறது வந்து அவர் கேட்கறது வந்து கடந்த 15 வருஷத்துக்கு கொடுங்கன்னு கேட்கிறாரு. அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு எனக்கு அதை பார்க்கும்போது. அதை வந்து எந்த அளவுக்கு வச்சிருக்கலாம்? ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க தேர்தல் ஆணையத்துல என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஒரு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எந்த ரிசல்ட்டை நீங்க டிஸ்பியூட் பண்றதா இருந்தாலும் 45 நாள் கெடு இருக்கு. அந்த 45 நாள் கெடு வரைக்கும் எல்லாமே வந்து அவங்க ப்ரிசர்வ் பண்ணி ஆகணும். அதுக்கு மேல வந்து அவங்க அதை டெஸ்ட்ராய் பண்றாங்க ஃபார் வாண்ட் ஆஃப் ஸ்பேஸ் காஸ். இதை வந்து தேர்ட் பார்ட்டி வச்சுதான் பண்றாங்க. பட் இது 45 நாளுங்கிறத இன்னும் 100 நாள் பண்ணலாமா? பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா இதை 15 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் வச்சிருக்கோங்கிறது வந்து பிராக்டிகலி நாட் வயபிள். சோ அப்ப இந்த மாதிரி தரவுகள் அடிப்படையில் அவர் பேசுறதுல எனக்கு முழு உடன்பாடு உண்டு. சரி, ஆனா இதுல என்ன பண்றாருன்னா, நடுவுல ஏகப்பட்ட யூகத்தின் அடிப்படையில அவருடைய ஸ்பெகுலேட்டரி சார்ஜஸ் நிறைய வைக்கிறாரு. என்ன வைக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மோடியினுடைய ஆட்சி பாரதிய ஜனதா வந்து தொடர்ந்து இவ்வளவு 3 தேர்தலில் ஜெயிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி யாருக்குமே இல்லாம இருக்காது. எல்லா ஆட்சிகளுக்கும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. பாரதிய ஜனதாக்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்லாம போனதுக்கு காரணம் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய கூட்டு சதி அப்படிங்கிறார். அது அவருடைய யூகம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு சுதந்திரம் வாங்கின முதல் தேர்தல் வந்து 1951-52 இருந்து
1977 வரைக்கும் 25 வருஷம் நடந்த எலெக்ஷன்ல வந்து காங்கிரஸே தான் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி பீகார் மாநிலத்திலே ஆகட்டும், உத்தரப்பிரதேச மாநிலத்திலே ஆகட்டும், அதே மாதிரி தொடர்ந்து 6 முறை பேக் அண்ட் பேக் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க மாநில தேர்தலையும். அப்ப இது வெறும் யூகத்தின் அடிப்படையில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் இல்ல. சார், அன்னைக்கு இருந்த நந்தகுமார் ஒரு குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். அன்னைக்கு வந்து பெரிய அளவுல தேசிய அளவிலான பார்ட்டிஸ் வந்து ஒன்றும் பெரிய அளவுல எதுவும் கிடையாது. ரெண்டாவது, அன்று நடந்த தேர்தல் நடைமுறை அப்படிங்கிறது வாக்குச்சீட்டின் அடிப்படையில் நடந்தது. இந்த மாதிரி ஒரு மெக்கானிசத்தை நம்பி எலெக்ஷன் நடக்கல. சரியா? ஒரு சின்ன வாக்கு சீட்டுல எவ்வளவு கூதல்கள் நடந்துச்சு, எவ்வளவு குளறுபடிகள் நடந்துச்சு, எவ்வளவு கள்ள ஓட்டுகள் போடப்பட்டது, என்ன காரணத்துக்காக நம்ம பேலட் ஷீட்ல இருந்து ஓட்டிங் மெஷினுக்கு வந்தங்கிறது பூரா வரலாறு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த காலத்துல வந்த அரசியல் படங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னாக்கா அந்த பேலட் பேப்பரை வச்சு எவ்வளவு அநியாயங்கள் அட்டூழியங்கள் பண்ணாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதையெல்லாம் இன்னைக்கு பெரிய அளவுக்கு வந்து இன்னைக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம ஓவர் கம் பண்ணிருக்கிறோம். அடுத்தது வந்து ராகுல் காந்தி அவர்கள் இன்னொரு என்ன யூகத்தின் அடிப்படையில் சொல்றாருனாக்கா, அந்த பெங்களூர் கான்ஸ்டிடியூன்சில அங்க இருக்கக்கூடிய ஒரு 16 தொகுதியில வந்து நாங்க வந்து 16 ஜெயிப்போம்னு இருந்தோம். ஆனா கடைசியில எலெக்ஷன் வரும்போது பாத்தீங்கன்னாக்கா நாங்க வெறும் 9 தான் ஜெயிச்சோம். இது வந்து எங்களுடைய இன்டர்னல் ஒப்பீனியன் போல், இன்டர்னல் போல் எடுத்தோம். அப்ப இன்டர்னல் போல் வந்து 100% ட்ரூத்ஃபுல்லா மாறணுங்கிற அவசியம் கிடையாது. ஒப்பீனியன் போல் ட்ரூத் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. எக்ஸிட் போலும் ட்ரூத் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன காரணம்னா, ஓட்டு போட்டு வந்த மக்கள் யாருமே நான் இன்ன கட்சிக்கு தான் ஓட்டு போட்டங்கிறத 100% பேர் சொல்ல மாட்டாங்க. அப்ப இந்த ஒரு அடிப்படை புரியாம அவர் நாங்க எங்களுடைய இன்டர்னல் போல்ல வந்து 16 எக்ஸ்பெக்ட் பண்ணோம், 9 தான் வந்துச்சு, அது வந்து ப்ராப்ளம்னு சொல்றது வந்து ஏத்துக்க முடியாது. சார் இல்ல நீங்க கரெக்டா வந்துட்டீங்க. அதாவது அவங்க வந்து இன்டர்னல் போல் இருக்கலாம், நீங்க சொல்றதும் கரெக்ட். நாங்க யாருக்கு ஓட்டு போட்டோங்கிறத யாரும் சொல்ல மாட்டாங்கன்ட்டு. ஆனா நாங்க யாருக்கு ஓட்டு போட்டோங்கிறதுக்கான பேலட் பேப்பர் எங்களுக்கு கொடுங்க, அந்த விவிபேட் ஷீட்டை எங்களுக்கு கொடுங்கன்னு கேக்குறாங்களே, அதை கொடுக்காதனால தானே இவ்வளவு பிரச்சனையே. இல்ல விவிபேட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தொகுதியிலையும் 5 விவிபேட் வந்து அதுல உளுந்த ஓட்டு ஷீட்டோட எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்து நீங்க வெரிஃபை பண்ணணுங்கிறது மேண்டேட்டரி லா. அப்ப இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போன எலெக்ஷனுக்கு முன்னாடி, அந்த டெல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடியே 4,13,00,000 விபிபேட்டினுடைய ஓட்டு எண்ணிக்கைகள் மெஷினோட கம்பேர் பண்ணி ஒரு வாக்கு கூட டிஸ்கிரிபன்சி இல்லைன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. அப்போ இது வந்து நமக்கு தரவுகள் அடிப்படையில் இருக்கக்கூடியது. அடுத்தது இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா ராகுல் காந்தி அவர்கள், இது வந்து புல்லட் ப்ரூஃப். இது ஓகே, இது யாருமே வந்து அன்டவுட்டபிள் ப்ரூஃப். ஓகே, இது யாருமே கேள்வி கேட்க முடியாது. இது வசமா சிக்கிட்டாங்க. இது அதுக்கு மேல என்ன சார்ஜ் பண்றாருன்னா இது கிரிமினல் கொலூஷன்ங்கறாரு. ஓகே ஓகே ஓகே, அப்போ இது கிரிமினல் கொலூஷனா இருக்கிற பட்சத்துல உங்ககிட்ட புல்லட் ப்ரூஃப் இருக்கும்போது நீங்க ஏன் இத போய் கோர்ட்ல போய் இத ஃபைல் பண்ணி பிஜேபியும் எலெக்ஷன் கமிஷனையும் அது யாரா இருந்தாலும் நீங்க சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி கம்பி என்ன வைங்கன்ற நானு யாரா இருந்தா என்ன. ஓகே ஓகே அப்ப அத நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு நீங்க போக வேண்டியது உங்களுடைய கட்டாய கடமை இல்லையே. எலெக்ஷன் கமிஷன் கூட நீங்க போக வேண்டாம், கோர்ட்டுக்கு ஏன் நீங்க போக மாட்டேங்கிறீங்க? உங்ககிட்ட புல்லட் ப்ரூஃப் இருக்கு. அப்ப இத நீங்க போக வேண்டியது கட்டாயம். அடுத்தது இல்ல ஒரே ஒரு நிமிஷம். இப்ப அவங்க பேசும்போது கூட சொன்னாங்க எப்படி வந்து தேர்தல் ஆணையாளர்களை வந்து தேர்தல் கமிஷனை வந்து அரசாங்கங்கள் வந்து கையாளுதுன்னு. இதே 1991-96 PV நரசிம்மராவ் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு ஒரே ஆணையர் தான். ஆனா இவங்க சொல்லக்கூடிய தேதியில எலெக்ஷன் வைக்கலிங்கிற காரணத்துக்காகவே 3 தேர்தல் கமிஷனரை உள்ளார கொண்டு வந்தாங்க. அந்த 3 தேர்தல் கமிஷனரை கொண்டு வந்து அதுல எந்த சட்டம் வந்தாலும் அதுல மெஜாரிட்டி அந்த 3ல 2 பேர் என்ன சொல்றாங்களோ அதுதான் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த தேர்தல் கமிஷனுடைய அட்டானமியையும் கான்ஸ்டிடியூஷனலிசத்தையும் எந்த அளவுக்கு வந்து அந்த காலத்துல வந்து காங்கிரஸும் வந்து அதை கையாண்டு இருக்கு இல்லையா, அதையெல்லாம் நம்ம எப்படி கேள்வி கேட்க முடியுமா? அதனாலதான் நான் சொல்றேன், தரவுகளின் அடிப்படையில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு கட்டாயமா எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லணும். ஆனா யூகத்தினுடைய அடிப்படையில வந்து இது பாரதிய ஜனதா வந்து எலெக்ஷன் கமிஷனோட வந்து கொலூஷன், கிரிமினல் கொலூஷன்ங்கிறது வந்து ஏற்றுக்க முடியாதது. என்ன காரணம்னா இது ஓட்டர் லிஸ்ட பத்தி தான் இவர் பேசுறாரே ஒழிய, அதுவும் இல்லாம இவர் பேசுனது இப்ப எல்லாமே வந்து இதை சரி செய்யணுங்கிறாங்க. அப்ப சரி செய்யணும்னா என்ன பண்ணணும்னா இது எஸ்ஐஆர் தான் பண்ணணும். அப்ப இன்னைக்கு ராகுல் காந்தி பண்ணதுல முழுக்க என்ன ஒண்ணுன்னா, இன்னைக்கு இந்த பீகார்ல நடக்கக்கூடிய எஸ்ஐஆர் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் பண்ண வேண்டிய கட்டாயமா பண்ண வேண்டியதுங்கிறத
இன்னைக்கு ராகுல் காந்தியினோட அவர் பிரஸ் மீட் அவருடைய பிரசன்டேஷன் வந்து Okay. தெள்ள தெளிவா புரிய வைக்குது. அப்ப Okay. இந்த எஸ்ஐஆர் பீகார்ல மட்டும் இல்லாம Okay. அனைத்து மாநிலங்களையும் உடனடியா நம்ம பண்ணணுங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். ஓகே சார். ஆமா, இப்ப பியூஷ் பேசும்போது ஒரு 2 தகவல்கள்ல சொன்னாரு. ஒண்ணு வந்து 5:20க்கு மேல வந்து எப்படி இவ்வளவு போலிங் வந்துச்சுன்னு. 5 மணிக்கு நமக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து வரக்கூடிய போலிங் டேட்டா வந்து 4 மணிக்கு உண்டான போலிங் டேட்டாவை தான் 5 மணிக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கிறோம். அது 5 எலெக்ஷன் டைம் முடியும் போது உடனே சாத்திர மாட்டாங்க. அது வரைக்கும் எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அத்தனை பேருக்கு டோக்கன் கொடுத்து லைன்ல நிக்க வச்சு எல்லாத்தையும் காமிச்சு இதுதான் கடைசி டோக்கன், இதுக்கு மேல யாரும் வரக்கூடாதுன்பாங்க. அப்ப அது 5 மணிக்கு வந்த டேட்டா வந்து உடனே வந்து அதுக்கப்புறம் போதும் போது அப்ப 4 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய டேட்டா கடைசி டேட்டா பூரா அது 5:20க்கு மேல வந்த மாதிரி அவங்க கணக்கு காமிக்கிறாங்க. இது எளிதான புரிதல். ஏன் பியூஷ்க்கு புரியலன்னு தெரியல. சரி, அடுத்தது 11 சர்டிபிகேட் கேட்கறாங்கிறது அப்பட்டமான பொய். அது என்னன்னா இருப்பு சான்றிதழ் நீங்க கேட்கறதுல 11 சான்றிதழ்ல ஏதாவது ஒரு சான்றிதழை கொடுங்கன்னு கேட்கறாங்க. 11 சான்றிதழ் அங்க கேட்கல. ஒரு வாக்காளரா பதிவு பண்ணணும்னாவே என்ன, அவங்களுக்கு ஒரு கலர் போட்டோகிராஃப் வேணும், அவங்களுக்கு 18 வயசு பூர்த்தி ஆயிருச்சுங்கிறது வேணும், அடுத்தது அவங்களுடைய இருப்பிடத்துக்கு ப்ரூஃப் வேணும், அவ்வளவுதான். அப்ப இதுல 11 சான்றிதழை எப்படி கொடுப்பாங்கன்னு பியூஷ் மனுஷ் கேட்கறது அவருடைய அறியாமையில புரியாமையில கேட்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறேன். அடுத்தது வந்து இன்னைக்கு இப்ப SRS இப்ராஹிம் வந்து சொல்றது வந்து ராகுல் காந்தி அவர் பேசும்போதே சொல்றாரு 90 வயசுன்னு. இப்ப மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் 6ங்கிற அவங்க கொடுக்கிற நம்பர் 33,692. இத்தனை பேருமே வந்து 90 வயசுகளை சார்ந்தவங்களா? அப்போ இந்த 25 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து இவங்க இந்த அளவுக்கு இருக்குதுங்கறத ஒரு எக்ஸாகரேஷன் பண்றாங்க. அடுத்தது இன்னைக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை மேனிபுலேட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டாரு. இதுக்கு நான் வேற யாரையும் கோட் பண்ண விரும்பல. கார்த்திக் சிதம்பரம் அவங்க காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் சிதம்பரத்தினுடைய இன்னைக்கு உண்டான நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு இது ஏற்புகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை நாங்க மேனிபுலேட் பண்ற மாதிரி இருந்தா இன்னைக்கு வரைக்கும் நாங்க எப்படி பாரதிய ஜனதா ஆட்சியில விட்டுருப்போம்? நாங்களே மேனிபுலேட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியை நடத்தி இருந்திருக்காதானே அவ்வளவு தெளிவா கார்த்திக் சிதம்பரம் பேசுறாங்க. இதெல்லாம் புரியாம திருப்பி சொல்றேன். தரவுகளின் அடிப்படையில வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு கட்டாயம் அனைவரும் பதில் சொல்லணும். யூகத்தினுடைய அடிப்படையில பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு அது இல்லாம திருப்பி நான் ஃபைனல் பாயிண்டா சொல்றது இது வந்து புல்லட் ப்ரூஃப் யாருமே டவுட் பண்ண முடியாத ப்ரூஃப். கிரிமினல் கொலிஷன் போது கட்டாயம் ராகுல் காந்தி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இதை நிரூபிக்கணும். அப்படி போகலன்னா அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு போலி குற்றச்சாட்டுன்னு மக்கள் படுத்துறத அம்பலப்படுத்தணும். கோர்ட்டுக்கு கட்டாயம் அவங்க போகணும்.